ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். நான் உங்கள் தோழி லதா பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி காணொளியில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப கோவப்படுவீங்களா? உங்களுக்குள்ள பொறாமை குணம் இருக்கா? நீங்கள் சந்தேகப்படுவீங்களா? நீங்கள் கடுமையான வார்த்தைகளை பேசுவீங்களா? நீங்கள் அதிகமாக கவலைப்படுவீங்களா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகளை நம்ம மனசுக்குள்ள எப்பவுமே நம்ம வச்சுட்ருப்போம். இதில் எல்லாம் இருந்து நீங்கள் வெளிப்படணும், வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன வழி இருக்குது. செய்யலாமா? அது என்ன வழின்னு மட்டும் சொல்கிறேன். செய்ய வேண்டியது உங்கள் கடமை தான். திருவண்ணாமலை இருக்குல்ல, திருவண்ணாமலையை சுற்றி 14 கிலோமீட்டர் ஒரே ஒரு ராத்திரி. கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் ஆகும். மெதுவாக போனீங்கன்னா 5 மணி நேரம் ஆகும். ஒரு முறை ஒரு கிரிவலம் நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். நீங்கள் அங்கே கூர்ந்து கவனிக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்கள் மனசை பஞ்சு போல மாற்றிடும். ரொம்ப கடுமையான இருந்த உங்கள் வாழ்க்கையை ரொம்ப மென்மையான வாழ்க்கையை மாற்றிடும். கடவுள் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு அப்படின்றது புரிய வைக்கும். நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறது வாழ்க்கை இல்லை, சொர்க்கம் அப்படின்றது உங்களுக்கு மிக தெளிவா புரியும். கை கால் இல்லாம எத்தனையோ பேர் வாழ்க்கையை தேடி அங்க ஓடிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். கால்கள் இருந்தும் நடக்க முடியாத அளவுக்கு ஊனமாக, கண்கள் இருந்தும் அது குருடாகவும் இவ்வளோ பேர் வாழ்க்கையே இல்லாம வாழ்க்கையை தேடிட்டு இருக்காங்க. எனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். எல்லாமே இருக்க நம்மளுக்கு கடவுள் எந்த குறையும் வைக்கலடா, நம்மளோட சொர்க்கத்துல வாழ வச்சுட்டு இருக்காரு அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். கால்கள் இருந்து கூட அது யானை காலா இருந்தா எவ்வளோ ஒரு கடினம் அப்படின்றது நேர்ல பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு புரியும். சில விஷயங்கள் சொன்னா புரியாதுங்க, அனுபவத்துல மட்டும்தான் புரியும். அதனாலதான் சொல்றேன், 14 கிலோமீட்டர் என்னால் நடக்க முடியுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்க அங்க போகும்பொழுதுதான் தெரியும். சின்ன சின்ன சிறுவர்கள், வயதான பாட்டிகள், தாத்தாக்கள் எல்லாரும் நடக்கிறாங்க. அவங்களால முடியும் பொழுது உங்களால ஏன் முடியாது? ஒரே ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்களேன். இந்த பயணம் உங்களுக்கு வாழ்க்கை பயணமா இருக்கக்கூடாது, உங்க வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய ஒரு பயணமா கண்டிப்பா இருக்கும். இந்த 5 மணி நேரம் இல்ல வேகமா நடந்தா 4 மணி நேரத்துல நடந்துடலாம். ஆனா இது உங்க வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான நாளா இருக்கும். இங்க பார்க்கக்கூடிய விஷயங்களை, நீங்க கூர்ந்து கவனிக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. கடவுள் உங்களுக்கு எந்த குறையும் வைக்கல. உங்களுக்கு கீழே உள்ளவர் கோடி அப்படின்றது உங்களுக்கு மிக தெளிவா புரியும். இது ஏதோ விளையாட்டா நான் சொல்லல. கண்டிப்பா எனக்குள்ள வந்த மாற்றம் உங்களுக்குள்ளே வரும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் உங்களுக்காக பதிவிடுறேன். நன்றி. நீங்க கிரிவலம் ஏற்கனவே போயிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க. இல்லப்பா நான் இன்னும் போனதில்லை அப்படின்னா கமெண்ட்ல இன்னொன்னு சொல்லுங்க. அடுத்த காணொளியில பார்க்கலாம்.